ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது டிஷ் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. மறுவாய் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிப்பின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோரியண்டர் சீட்ஸ், ஜீரா, பெப்பர், அப்புறம் காஷ்மீரி சில்லி, ஆனியன் அண்ட் டொமேட்டோ. தேங்காய் துருவினது ஒரு 1/2 கப். அப்புறம் இதை அந்த சிப்பியை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொக்கோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அது யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நான் இந்த காஷ்மீர் மிளகா நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த அதே மாதிரி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், கோரியண்டர் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு அதே மாதிரி வதக்கிட்டு ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ இது ஒரு வெங்காயம், இதுவும் நீங்கள் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் லைட்டாக சாட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு கொஞ்சம் புளி, ஒரே ஒரு புளி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. திப்ளி இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் திரும்ப ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னா வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விஷ். இப்போது ஆயில் சூடானோடனே ஒரு 2 ஆனியன் போட்டிருக்கேன். அதுவுமே அதே மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வெந்தோடனே ஒரு 2 டொமேட்டோ போட்டிருக்கேன். 2 டொமேட்டோவும் நல்லா மேஷ் ஆகிறாமட்டு வேகணும். அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதனால் நல்லா வேக வச்சு எடுங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளெண்டட் மிக்ஸ் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு, நான் அதுலேயும் போட்டிருக்கேன், சிப்பிலையும் உப்பு போட்டிருக்கேன். ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போது அந்த சிப்பியை நான் பாயில் பண்ணி வச்சதை போட்டுறேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்களேன், அந்த ஃப்ளஷெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போவே அது பாதியெல்லாம் இல்லை, நல்லா வெந்தப்புறம் தான் நான் இதில் போடுறேன். அதனால் பாதி வேகணும் அப்படின்னு இல்லை, நல்லாவே வெந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அது அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லாவே ஊறும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், அது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. தேங்காய் துருவலை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா அதுவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டேட் பண்ணிங்கன்னா ஆஹா, செம்ம டிஷ் ரெடி. இன்னொரு டிஷ்ஷில் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.